எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டேன. அப்ப நாங்க இன்னைக்கு முருகண்டிக்கு போறோம். முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு போறோம். போயிட்டு அதுக்கு பிறகு இரணமடுவுக்கு மீன் பிடிக்கிற இடத்துக்கையும் பாக்குறதுக்கு போறோம். ஏற்கனவே நாங்க இரணமடு போன வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. முருகண்டி வந்து அந்த கச்சான் வறுக்கிற இடம் பாக்குறதுக்கு இவன் முந்த நாள் வந்து கச்சான் வாங்கி கொண்டு வந்தது அந்த வேற 200 ரூபாய்க்கு. நான் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு அந்த அதுல அந்த பொரி உருண்டை இருக்கு தானே, சோளம் பொரி உருண்டை சிவப்பு கலரா ரோஸ் கலர் டை போட்டு, அப்ப அதுவும் வாங்கிட்டு அந்த கச்சான் வறுக்கிற இடத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கும் காட்டுவோம். அது மூட்டை கணக்குல இல்ல, கொஞ்சம் அளவா கச்சான் வாங்கி கொண்டு வருவோம் வெளிக்கிட்டான். அப்ப அதை உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லித்தான். சரி, நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீன் பிடிக்கிற இடத்துல போவோம். மீன் பிடிக்க விட்டா பிடிக்கும். ஓகே, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஒரு அந்தோணியார் கோயில் இருக்கு. ஏன்னா நாங்க இதுக்கு பாருனாங்க, ஆனா வீடியோ போடல. இனி இந்த கோயிலுக்கு வந்தா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது என்னண்டா, இது கனகாம்பிகை குளம். நாங்க அப்போத காட்டினாங்க அந்த குளம். போன வீடியோல காட்டியிருந்து நான் நினைக்கிறேன். அந்த குளத்துல தண்ணி தான் இது. இது இரணமடு ரோட்டால, மெயின் ரோட்டால போகும்போது சைட்லயே இது இருக்குது. இந்த பாத்தீங்கன்னா தெரியும், அப்புறம் வந்து சொல்லலாம். இங்கே நிறைய வீடுகள், ரூமுகள் அப்படி என்றெல்லாம் நிறைய வசதிகளும் வந்துட்டுது. இதுவும் ஒரு டவுன் மாதிரி இப்போ ஆயிட்டு. முந்தி காடு மாதிரி இருந்தது, இப்போ நல்லாவே டெவலப் ஆயிட்டு. मुड़े आकर था போன சைடுல போடுங்க. இது பாருங்க, ஆகல போன் அடிக்கிறது இல்ல. போன் அவனா போங்க கண்டோன்னா ஓடி இருக்கு.
வருகுது உங்களுக்கு. இந்த இடம்தான் முருகண்டி கச்சான் வறுக்கிற இடம். இது நாங்கள் முதல் கோயிலடிக்கு போய் கொண்டிருக்கும் போதே வறுத்து கொண்டு இருந்தோம். இப்போ எல்லாம் வறுத்துட்டு எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணுறீனும். நான் வறுத்து கொண்டு இருந்தால் அடுப்பமண்டு பார்த்தேன்னா வறுக்கல, அடுப்பெல்லாம் அப்படி எரியுது பாருங்க. அவை வறுத்து முடிச்சிட்டினோம். இது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே இருக்குது. இதில் உண்மையை சொல்ல போனால் மழை இல்லை. இரண்டமடுவில் வந்து கதவுகள் எல்லாம் பூட்டிட்டாங்க. ஆனாலுமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக சரியான சனம் இருக்குது. இந்த இடமெல்லாம் நாங்கள் போன முறை வர்ற டைம் அந்தளவாக கடைகள் இல்லை. இப்போ அந்த பண்ட் வரைக்குமே சரியான கடையலாகவே இருக்கு. இங்க ஓவரா தூக்கி போடுங்க. அங்க அங்க தூக்கி போடுங்க. ஆனந்த் தண்ணியோட போகுதோன்னு தெரியல. வலிக்கிரும் கவனம். பார்த்தீங்கன்னா எந்த மீன் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து தூண்டில் கட்டி கொடுத்துருக்குறாரு. இனி அது மீன் பிடி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இருட்டுப்பட்டுட்டு வீட்டை போவேன் மீன் பிடிச்சி கொண்டுருக்குறேன். அதுக்குள்ள போய் வலிக்கு கிளிக்கு விழுந்து இவர் மட்டும் மடுக்க. நீங்க வீடியோலயே பார்த்துருப்பீங்க. நாங்க முருகண்டி கோயிலுக்கும் போயிட்டு இரண்டமடுக்கும் போயிட்டு வீட்டை வந்துட்டோம். வீட்டை வர 7 மணி ஆயிட்டு. ஸோ வீடியோ முடிக்கலாம் போயிட்டு, அதனால இப்போ முடிப்ப மட்டும்தான் இந்த வீடியோ. முக்கியமா போனது வந்து இந்த பொரி உருண்டைக்காண்டி தான். இதுல நிறைய டை யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த்தி இல்லை. ஆனாலும் எனக்கு என்னவோ இதுல விருப்பம். டெய்லி சாப்பிட்றது இல்லை, இப்பயாவது இருந்துட்டு தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 மாசத்துக்கு முதல் வாங்கி சாப்பிட்டுருப்பேன். இப்பதான் வாங்கி சாப்பிட்றேன். அதனால எனக்கு விருப்பம். பட் அது வந்து முருகண்டி கச்சானம் வாங்கிட்டு. முருகண்டி கச்சானம் பாத்தீங்கன்னா முந்தி மாதிரி டேஸ்ட் இல்லை. முருகண்டி கச்சான்ன்ற பேர்ல இருக்குது. ஸோ அதனால இதுவும் வாங்கிட்டு மற்றது வந்து நாங்க இரண்டமடுவுல என் ஹஸ்பண்ட் மீன் பிடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்துருப்போம். அதுல ஒரு மீனுமே சிக்க இல்லை. என்னன்னு சொன்னா தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்கிறதால மீன் வந்து தூண்டில சிக்காதான். விலை போட்டிருக்கிறோம் தானே, அதுல சிக்குமா. அப்ப நாங்க வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் எங்களால பிடிக்க முடிஞ்சா வேற ஏதாவது குளத்துல மீன் பிடிக்கிற மாதிரி
பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்துட்டோம். நாங்க வேற 7 மணி என்றபடியா வீடியோ முடிக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய்.